வெல்கம் டு அவர் சேனல் கைஸ். நம்ம இன்றைக்கி வழக்கம் போல் ஒரு ஜென்ரல் நாலேஜ் கொஷின் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்? இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட ஃபாதர் யார்? டாக்டர் பிஆர் அம்பேத்கர். ஓகேவா? 5th January 2026 மண்டே இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். இந்தியா பிகம்ஸ் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ரைஸ் ப்ரொடியூசர் சர்பாசிங் சைனா. இந்தியா சீனாவை மிஞ்சி உலகிலேயே மிகப்பெரிய அரிசி உற்பத்தியாளராக மாறியுள்ளது. இதுக்கு முன்னாடி இந்தியா இன்னொரு விஷயத்துலையும் ஓவர்டேக் பண்ணுச்சு. ஜப்பானை ஓவர்டேக் பண்ணி 4th பிளேஸ், அதாவது எக்கனாமிக் பொருளாதார நாடாக 4வது இடத்த பிடிச்சிது. அன்றைக்கி ஒரு நாள் நம்ம லாஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம். இப்போ இந்தியா ரைஸ் ப்ரொடியூசிங்கில் வேர்ல்ட்ஸ்லேயே லார்ஜஸ்ட் சீனாவை ஓவர்டேக் பண்ணி இந்தியா ஃபஸ்ட் பிளேஸ்க்கு பிடிச்சிருக்கு. செகண்ட் ஒன், இந்தியன் கோஸ்ட் கார்டு கமிஷன்ஸ் பொல்யூஷன் கண்ட்ரோல் வெசல் சாமுத்திர பிரதாப் இன் கோவா. அதாவது இந்திய கடலோர காவல்படை சமுத்திர பிரதாப் அப்படின்ற மாசு கட்டுப்பாட்டு கப்பலை கோவாவில் சேவையில் இணைத்திருக்கு. இந்தியாஸ் ஆயுஷ் சிஸ்டம் ரெகக்னைஸ்டு இன் பைலேட்ரல் அக்ரிமெண்ட்ஸ் வித் ஓமன் நியூசிலாந்து. இந்தியாவோட ஆயுஷ்னா என்னென்னா ஆயுர்வேதா, யோகா, யுனானி, சித்தா, ஹோமியோபதி இந்த மருத்துவ முறைகள் எல்லாம் ஓமான் நாடும் நியூசிலாந்து நாடும் இருதரப்பு ஒப்பந்தங்களில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. இது மூலம் இந்திய பாரம்பரிய மருத்துவம் உலக அளவில் பரவுது. Fourth one, Rajasthan to host regional AI impact conference 2026 in Jaipur. அதாவது ராஜஸ்தான் மாநிலம்ல ஜெய்ப்பூர் நகரில் 2026 ஆண்டுக்கான ரீஜனல் ஏஐ இம்பேக்ட் கான்ஃபரன்ஸ் நடக்க போகுது. இது கான்ஃபரன்ஸில் என்னத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்கன்னா, செயற்கை நுண்ணறிவு ஏஐ, தொழில்நுட்ப வளர்ச்சி, நிர்வாகத்தில் ஏஐ பயன்பாடு இதெல்லாம் பற்றி விவாதிக்கப்படுது. இதெல்லாம் பற்றி பேச போகிறாங்க. எங்கன்னா ராஜஸ்தான் மாநிலத்தில் ஜெய்ப்பூர் நகரில். நெக்ஸ்ட்டு 5th ஒன், நேஷ்னல் பேர்ட்ஸ் டே 5th January இஸ் பீயிங் செலிப்ரேட்டட் டுடே. அதாவது தேசிய பறவைகள் தினம் ஜனவரி 5ஆம் தேதி, அதாவது இன்றைக்கி அனுசரிக்கப்படுது. 6th ஒன், செகண்ட் கேலோ இந்தியா பீச் கேம்ஸ் செட் டு பிகின் அட் கோக்லா பீச் இன் டியூ. டியூன்ற இடத்துல கோக்லா பீச்சில் 2வது கேலோ இந்தியா கடற்கரை போட்டிகள் தொடங்குது. 7th ஒன், டெசர்ட் வைப்பர்ஸ் வின் தேர் மைடன் இன்ட் லீக் T20 ILT20 டைட்டில். அதாவது டெசர்ட் வைப்பர்ஸ் அணி ILT20 இன்டர்நேஷ்னல் லீக் T20 தொடரில் முதல் முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்காங்க. 8th ஒன், எலான் மஸ்க் அனௌன்சஸ் ஃப்ரீ ஸ்டார்லிங்க் இன்டர்நெட் அக்சஸ் டு பீப்புள் ஆஃப் வெனசுலா அமிட் US அட்டாக். எலான் மஸ்க் அமெரிக்க தாக்குதலால் பாதிக்கப்பட்ட வெனிசுலா மக்களுக்கு இலவசமாக ஸ்டார்லிங்க் இணைய சேவை வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. யாருன்னா எலான் மஸ்க் அறிவிச்சிருக்காங்க. ஸ்டார்லிங்க் அப்படின்னா செயற்கைக்கோள் இணைய வசதி. அவசர நிலைகளில் ஈஸியாக தொடர்பு கொள்ள முடியும் இதனால். 9th ஒன், ஷேக் முகமது பின் ராஷித் மார்க்ஸ் 20 years ஆஸ் UAE பிரைம் மினிஸ்டர். UAEயோட பிரதமராக ஷேக் முகமது பின் ராஷித் அவர்கள் 20 ஆண்டுகள் நிறைவு செஞ்சுருக்காங்க. ஓகேவா? யார்? ஷேக் முகமது பின் ராஷித். வெனிசுலாஸ் 10th ஒன், வெனிசுலா சுப்ரீம் கோர்ட் ஆஸ்க்ஸ் வைஸ் பிரசிடென்ட் டெல்சி ரோட்ரிகிஸ் டு அஸ்யூம் ரோல் ஆஃப் ஆக்டிங் பிரசிடென்ட். வெனிசுலாவோட உச்சநீதிமன்றம் துணை ஜனாதிபதியான டெல்சி ரோட்ரிகிஸை தற்காலிக அதிபராக பொறுப்பேற்க உத்தரவிட்டிருக்காங்க. இது எதனாலனா அரசியல் நெருக்கடி மற்றும் அதிகார மாற்றத்தினால அதிகார மாற்றம் தான் இந்த முடிவுக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிச்சிருச்சு. தினைக்கும் நம்ம சேனலில் வர கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பாய் கைஸ்.